Hey, yo tomé cosas conmigo. தமிழச்சே ஏன் தமிழச்சே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா ரவிச்சந்திரன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். எனக்கு 23 வயசு ஆகுது. நான் இப்போ கரண்ட்லி கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சராக நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எம்சி பண்றேன், விஜே பண்றேன் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஹாப்பி டு அனௌன்ஸ் ஹியர். தேங்க்யூ ஃபார் தி ஸ்டேஜ் ஆக்சுவலி. ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ டோன்ட் டூ இட் அப்படின்னு சொன்னால் ஐ வில் டூ இட் அப்படிங்கிற பண்ற பொண்ணுனா. ஸோ மிஸ் தமிழச்சி 2025ல நான் மிஸ் தமிழச்சியோட போவேன். ஐ ஹோப். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். So, உங்க question வந்து, again, I'll ask it in English. Please answer in Tamil. How has growing up in Tamil Nadu shaped who you are? Once again, How has growing up in Tamil Nadu shaped who you are? All right. So, hi, Kavya. You're since from Tamil. I mean, Tanjavur, right? yes. All right. Okay. So, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்றது ஒரு பர்டிகுலர் திங் எது உங்களை ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க? நான் ஒரு தமிழ் பொண்ணு, இதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே சார், நீங்கள் ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். ஆக்சுவலி நான் பேசலான்னு வச்சுருந்தேன் இதை பற்றி. நான் பாயிண்ட் நெக்ஸ்ட் நான் பேசலாம் அப்படின்னு. எனக்கு ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு கிரேசி திங்ஸாக மாடலிங் எனக்கு வந்தது. நான் யூடியூப்பில் பார்ப்பேன். ஸோ மாடல்ஸ் எல்லாம் ரேம்ப் பண்ணுவாங்க, காஸ்டியூம்ஸ் போட்டு ரேம்ப் பண்ணும்போது எனக்கு தோணும் லைக் நானும் மாடலிங் பண்ணணும். ஸோ நானும் இந்த காஸ்டியூம் வேர் பண்ணணும், அந்த காஸ்டியூம் வேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மாடலிங் வந்தது. சூஸ் பண்ணதே மாடலிங் அதுதான். அதுவே எனக்கு ஒரு கெரியராக செட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இங்கேருந்து நான் பில்ட் ஆகி வரப்போகிறேன். இது என்னோட மோரோவர் வந்து என்னோடது. ஐஸ்வர்யா ராய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களோட ஐஸை பார்க்கும்போது, அவங்க ரேம்ப் பார்க்கும்போது, மீட் காலாவில் பார்க்கும்போது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுவேன், நிறைய இன்ஸ்பயர் பண்ணுவேன். ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வரேன். ஸோ என்னை பார்த்து என் ஊரில் இருக்க தஞ்சாவூர் பொண்ணுங்க அவங்க அங்கே பார்த்துட்டு அவங்க பண்ணுறாங்க, பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸ் அலோவே பண்ண மாட்டாங்க இங்கே. இப்போ என்னையுமே அலோவ் பண்ணலை. பட் நான் என்ன சொன்னேன், என் பேரண்ட்ஸுக்கு நான் புரிய வச்சேன். ஸோ எனக்கு பேசுகிறதுக்கு, என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தோணுது, அப்பா எனக்கு இதுதான் வரும், அம்மா எனக்கு இதுதான் வரும், ஸோ என்னை அலோவ் பண்ணுங்கள். நான் என் பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 பேருக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இதனால ஸோ பேசாமல் இல்லை நான் பண்ண மாட்டேன், வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பேரண்ட்ஸோட பேசுகிறீங்க, யாருக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க அப்படின்னு இல்லாமல் பேசி வராங்க அப்படிங்கும்போது ஸோ மேக் ஷைன். ஸோ என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது இது ஒன்று தான் சொல்லுங்கள் சார். கொஷின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அது கொஷினே இல்லை. ஓகே சாரி மேம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடுல வளர்ந்தீங்க இல்லையா? இங்கே வளர்ந்ததுனால உங்களுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் நீங்கள் இம்பைப் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஒரு தமிழ் பொண்ணாக இருந்து உங்களுக்குள்ள என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது? ஏன்னா நீங்கள் தஞ்சாவூரில் யூ வர் born there and you were brought up there. ஸோ அதுலேருந்து சில வேல்யூஸ் நீங்கள் கற்றுப்பீங்க, ரைட்? I was born in Bangalore, so there are certain things that I carry with me from Bangalore. So what is that cultural values or அந்த வேல்யூஸ் என்னன்னு நான் கேட்குறேன். ஸோ ஓகே மேம், சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேம். ஸோ எனக்கு என்ன வேல்யூ பண்ணுச்சு அப்படின்னா, நான் தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரும்போது நான் எனக்கு சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ நான் அதுக்கு மாடலிங் சூஸ் பண்ணேன். மாடலிங் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு எம்சி வரும், இல்லை நான் விஜே பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஐடியாஸே இல்லை. அங்கேருந்து நான் ஷைன் பண்ணது. மாடலிங் எனக்கு கொடுத்தது ஒரு டிசிப்ளின் கொடுத்துச்சு மேம். நான் இப்போவும் சொல்லுவேன், மாடலிங் வந்து எனக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணி ஒரு டிசிப்ளின் கொடுத்துச்சு. மோர் ஓவர் பீப்புள்ஸ்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், லைக் ஹவு டு ஸ்பீக், எனக்கு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷைன் பண்ணேன் மாடலிங்லேருந்து. ஸோ தட்ஸ் இஸ் தஞ்சாவூர்லேருந்து வந்து நான் லேர்ன் பண்ண சொல்லுவேன். ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா மேம்? ஆக்சுவலி நான் நல்லா பேசுவேன், ஐ எம் ஸ்பீக்கர். ஸோ நான் ஆக்சுவலி மிஸ் தமிழச்சி அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி பேசலாம். ஆஸ் அ ஃபீமேலாக ஊர்லேருந்து வர பொண்ணுங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் மேம். ஸோ
என்ன பேசலாமா? ஸோ நான் தஞ்சாவூர்லேருந்து வரங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. மொத்தமாக நான் ஒரு ஃபீமேலுக்காக பேசுகிறேன்னா, ஆனால் அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏரியா சைட்லேருந்து நான் வரேன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இது கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நினைக்கிற ஒரே விஷயம், ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, பிகைன்ஸில் நம்ம பின்னாடி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரே காரணத்தால பேரண்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ஸோ யாருமே யாருக்காகவும் இங்கே நிற்க போகிறது கிடையாது. கேர்ள்ஸ் நீங்களா உங்கள் பிஹேவியர் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களோட எய்ம்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வர்றதில் தான் இருக்குது. ஸோ சின்ன விஷயம், எனக்கு இப்போவுமே ஹிட் ஆகிற ஒரு விஷயம், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஓகே, நீ ஜெயிக்கலை அப்படின்னா உன்னை அனுப்பிச்சாங்க பார்த்தியா, அவ்வளோதான் ஆயிட்ட, நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் உன்னை அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி வேர்டு வந்துடும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, இப்போ நான் அந்த ஸ்டேஜில் வந்து நான் நின்றுட்டேன், எனக்கு இது ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா நான் 1 இயராக மாடலிங்கில் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துட்டேன் அப்படின்னா, லைக் என் ஃபேமிலி, என் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் எடுக்காமல் இருந்தேன். பட் நான் ஐம் பேக். நோ, எனக்கு தெரியும். ஸோ நான் மிஸ் தமிழச்சி 2025 நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தமிழச்சே, ஏன் தமிழச்சே.